விஸ்டம் கிச்சன் சார்பாக எல்லாருக்கும் வணக்கம். நிறைய விஷயங்கள் நம்ம சாப்பாடு கேட்டரிங் இதை பற்றி நிறைய பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் நம்ம இன்னைக்கு ஒரு அருமையான விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். எந்த ஒரு இந்தியன் ஃபுட்டாக இருந்தாலும் மீன்ஸ் நார்த் இந்தியன் கிரேவியாக இருந்தால் நம்ம லாஸ்ட்டில் பட்டரு ப்ளஸ்ஸு அதுக்கு என்னென்னா தடுக்கா மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அதே மாதிரி கசூரி மேத்தி கண்டிப்பாக நம்ம கசூரி மேத்தி யூஸ் பண்ணோம். கீழே தடுக்கா போட்டோம், தடுக்கா அப்படின்னு சொல்லுவாங்க, தாளிப்பு அப்படின்னு சொல்கிறது தடுக்கா அப்படின்னு. ஸோ அது அந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம குக் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஃபுட்டு நல்லா இருக்கும். இதுதான் வந்து மெயின் ரீசன். அதே மாதிரி சவுத் இந்தியன் ஃபுட்டுக்கும் மெயின் ரீசன் அதுதான். அதே மாதிரி நெய் ஆயில் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ஸ்பைசி ஸோ எல்லா மசாலாவும் நம்ம கரெக்டாக என்ன அளவுக்கு தேவையோ அதை போடணும். அதுக்கு நான் லெஸ் ஆயிலில் சமைக்கிறேன் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் டேஸ்ட்டை வந்து எதிர்பார்க்க முடியாது. கண்டிப்பாக இது ஒரு நிதர்சனமான உண்மை. நம்ம ஆயில் அந்த இதுக்கு தேவையான அளவு யூஸ் பண்ணால் மட்டுமே அதுக்கு கரெக்டான ஒரு டேஸ்ட்டு கண்டிப்பாக வரும். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிட்டே இருக்குது அடிக்கடி. அது இல்லாமல் இந்த மாதம்லாம் பனி பெய்கிற மாதம். ஸோ அடிக்கடி நமக்கு சளி தொல்லை இருக்கும். நிறைய வீடியோஸ் இந்த இது ரிலேட்டடாக போட்டிருப்போம். ஸோ சளி அப்படின்னு இருந்துச்சுனாவே நம்ம நிம்மதியாக தூங்க முடியாது. சளி, இருமல், ஒன்றும் மூச்சு விட முடியாது, இல்லைனா இருமல் வந்துட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கையில நம்ம இதுக்கு என்ன ரெமெடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு தூங்க போகல கொஞ்சம் பாலை சுட வச்சு அதில் மஞ்சத்தூள்னா நம்ம கடையில் விற்கிற மஞ்சத்தூள் ஓரளவுக்கு நம்ம ஆர்கானிக் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம நம்பிக்கையாக இருக்கிறதுல வாங்கணும். ஸோ நிறைய கலப்படம் வரும். சில இடத்துல பார்த்தீங்கன்னா தோட்டத்திலேயே விற்கிறாங்க, அவங்ககிட்டே நம்ம வாங்கி அரைச்சிக்கலாம். அதுதான் பெஸ்ட். அந்த மாதிரி இருக்கிறத இல்லை அப்படின்னா உங்களுக்கு நம்பிக்கையாக இருக்க மஞ்சளை நீங்கள் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டு நல்லா ஆற்றி குடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த சளியோட பிரச்சனையிலேருந்து உங்களுக்கு க்யூர் ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டீ குடிக்கலாம். காலை எழுந்திரிச்சோம் டீ குடிக்கலாம். துளசி, ஜிஞ்சர் இதை போட்டு நம்ம டீ குடிக்கலாம். டீ குடித்தோம் அப்படின்னா அந்த ஒரு சுவாசம் நம்ம கிளியர் ஆகும். அந்த ப்ரீத் பண்ணுறதுக்கு சளி வந்து எங்கேயும் ஸ்டாப் ஆகாமல் க்ளோஸ் ஆகாமல் நமக்கு வந்து ப்ரீத் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இம்யூனிட்டி பவர் வந்து சப்போர்ட்டாக இருக்கும். நமக்கு இந்த மாதிரி அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகிறது வந்து நமக்கு இல்லாமல் ஒரு நிரந்தர தீர்வாக இருக்கும். வந்தாலும் அதை தாங்கக்கூடிய எதிர்ப்பு சக்தி இருக்கும். குழந்தைங்களுக்கான ஒரு சிறந்த டிப்ஸ், சுறுசுறுப்பு இல்லாமல் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பாதாம், வால்நட். ஸோ இதில் ஒமேகா 3 அப்படின்னு சொல்லி அந்த கண்டென்ட் நிறைய இருக்குது. இது கொடுத்தோம் அப்படின்னா அவங்களோட பிரெயின் வந்து கொஞ்சம் ஃபாஸ்டராக ஒர்க் பண்ணுறதுக்கு இம்யூனிட்டியாக இருக்கும். இம்யூனிட்டி பவர் கொஞ்சம் அதிகமாக. அதே மாதிரி நேச்சுரல் எனர்ஜிக்கு பார்த்தீங்கன்னா பனானா, டெய்லி ஒரு பனானா அவங்க சாப்பிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். நமக்கு என்ன பழம் கிடைக்குதோ அதை கொடுக்கலாம். இப்போ இந்த பழம் தான் எனக்கு கேட்கலாம், பனானா நிறைய இருக்குது அப்படின்னு. ஸோ நிறைய அந்தந்த இடத்துக்கு என்ன கிடைக்குமோ அந்த மாதிரி கொடுக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா பால், பேரிச்சம்பழம் இந்த மாதிரி இதை கொடுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா கால்சியம் சத்து இருக்குது, அயன் சத்து இருக்குது. இந்த மாதிரி இது கொடுக்கறதுனால அவங்களோட இம்யூனிட்டி பவர் அதிகமாகவும் பிரெயினோட திங்கிங் அந்த மைண்ட் வந்து கொஞ்சம் நல்லா வேலை செய்யும். அடுத்து என்ன பண்ணலாம் அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நிறைய ரைஸ் பண்ணுற மாதிரி அவங்களோட பிரெயின் வந்து பூஸ்டர் நல்லா இருக்கும். அவங்களுக்கு பிரெயின் பூஸ்டர் ஃபுட்டாக இருக்கும். இது கண்டிப்பாக இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் பிள்ளைங்களுக்கு பண்ணி கொடுங்க.